ஆனா வயசான காலத்துல கல்யாண காரியம் பண்ணணும்னு கல்யாணத்தை பண்ணி கண்குளர பார்த்தாச்சு. ஆமாங்க சாமி. நீ நம்மளுக்கு எந்த குறையும் இல்லை. எந்த குறையும் இல்லையே. எனக்கு ஒரே குறை. என்ன குறைங்க? இந்த தலையில வைக்கிறோம் பாரு. ஆமா, நீங்க அரசு பரிவாரம் செய்துக்கிட்டு தங்க கிரிகணம் தானே தலையில வைத்து தரணி பட்டம் ஆண்டு வருகிறோம். ஆமா. விடிஞ்சா சரி 10 பேர் வீட்டுக்கு வராங்க. ஏதோ ஒரு பொது நாயமன் வராங்க. ஒரு சண்டை தீக்காத சண்டையை தீர்க்க சொல்லி வராங்க. அதனால இந்த அரசு பரிவாரத்தை தானே நமது மக்கமாரி ஏதோ ஒருவருக்கு இந்த பட்டத்தை கட்டி வச்சிட்டோம்னா நம்ம கல்யாணம் மூக்காமத்தானே கனகப்பட்டம் சூட முடியாது. கங்கணம் தரிக்காம கனகப்பட்டம் சூட முடியாது. மாலை முடிக்காமல் மணிமகனம் சூட முடியாது என்று கல்யாணம் இல்லாம பண்ணக்கூடாதுன்னு வைத்திருந்தோம். கல்யாணம் முடிஞ்சாச்சு, கங்கணம் தரிச்சாச்சு, கனகப்பட்டம் சூடி விடலாம். மாலை முடிஞ்சாச்சு, மணிமகனத்தை சூடிட்டா நம்மளுக்கு நீ எந்த குறையும் இல்லை. அது ஒண்ணுதானுங்க. அதையும் மக்களிடத்துல ஒப்பிச்சுட்டா போதுங்க. இந்த அரசு பரிவாரத்தில் அப்படி பார்த்துட்டாங்கன்னா நம்ம எங்கேயோ கட்டில படுத்துக்கலாம், வேத்தா குளிக்கலாம், பச்சா சாப்பிட்டு. ஏனுங்க அரசு பரிவாரத்தை சூடி வைக்கிறதுக்கு மகனுக்கு சூடி வைக்கிறதுக்கு யாரு கூப்பிடணுங்க? முதல்ல மக்கமாரில கேட்கணுங்க. கேளுங்க. வரட்டும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். ஆமா. அப்பொழுதுதான் அண்ணனும் தம்பியும் சமத்தருகோணமார் சாமி வைரம் மூடி விளையாடும் எடுத்தவரண சாவடி விளையாடும் பண்ண அங்க சாவடிரை அந்த மைத்தனவார்களும் தானே மாப்பிளை பாருங்கள் விளையாடலாம் ஆகட்டும். அத்தை விளை வைத்துணோனதானே கூட கிடைச்சங்கரம் போனாரு. எடுத்து மச்சினரு மைத்தனரு மகிழ்ந்துரல்ல விளையாட்டு உருட்டி விளையாட்டு எங்க கோடகிடி தம்பி சங்க வேட்டையாடி விளையாடி விட்டு சரி அரவணைக்கு போகலாம் என்று அந்த எழுத்துவன சாவடியை விட்டு அந்த குலமுகத்த சாவடி மட்டூர் கோட்டையை தேடி வந்தார். மக்கமார்கள் வருகிறார்கள். அவையில கேட்டா போதும். தம்பி பொன்னையா, தம்பி சொன்னையா, வாருங்கள் மைத்துனரே வாருங்கள். வந்தேன் ஐயா. அப்புறம் அத்தவள மைத்துனரோடு விளையாடியாச்சா? இதுவரைக்கும் தான பணாங்கச்சாவடியில் இதுவரைக்கும் தான் விளையாண்டு பட்டு இப்பத்தான் வாரோம் ஐயா. பரவாயில்ல. ஒரு சிறிய சந்தேகம். என்னப்பா? இந்த அரசு பரிவாரத்தை சட்டங்களை எல்லாம் தானே சரி உங்க அண்ணவாரி இருவருக்கு 2 பேருக்கு அண்ணன் தம்பி ஏதோ ஒருவருக்கு நாங்க இந்த பட்டத்தை கட்டி வச்சுட்டா எங்களுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு நினைக்கிறோம். ஐயா, நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு வைத்த பட்டத்தை எங்களுக்கு வைக்காட்டி என்ன?
மக்களே, நாங்க எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம். ஆனா பட்டம் வந்து உங்க ஊருக்கே இருக்கட்டுமே. நான் இறந்த விருப்பாடு சரி. மூவேந்த மன்னர்கள் வந்து பூசவாதனை செய்தானே பட்டம் அளிக்கும் விழாவுக்கு வைத்தா நாங்க இருவரும் அதை கண்குளர பார்க்க முடியுமா? ஆ? இருப்பது கொஞ்ச நாள். நாங்க இருவரும் உங்களுக்கு பட்டத்தை கட்டி கல்யாணம் முடிஞ்சாச்சு கரகப்பட்டம் ஜோடித்தானே சரி. கண்குளர பார்க்க வேண்டும். மாற முடிஞ்சாத்து உங்களுக்கு மணிமகடம் ஜோடித்தானே மனசார பார்க்க வேணும். அப்படிங்களா ஐயா? உங்களுடைய ஆசையைத்தானே நிறைவேற்றுவதற்கே நாங்க இருக்கின்றோம். நாங்கள் தான் உங்க ஆசைக்கு ஒருபோதும் குறுக்கிருக்க வேண்டாம். சரி, உங்க ஆசை பிரகாரமே செய்யலாம்கள் ஐயா. அப்படியே நல்லதென்று சொல்லித்தானே. ஆமா, வேதியர்களை சாஸ்திரங்களை கேட்டு நல்ல நாள் குறிச்சு கொடுத்தார்கள். சரி. அந்த நாளிலே பட்டம் கட்ட வேண்டும் என்று மண்டப்பனையோரே வாய் சேர்ந்தோர் மண்டப்பனையோரே குருத்தோரே நவர்த்து சேர மன்னன் சோழ மன்னன் பாண்டிய மன்னன் மூவேந்திரன் பத்திரிகை கொடுத்தனுப்பினார். சரி. பத்திரிகை வாங்கிக் கொண்டு அடடா. எங்கமுள்ள வாராரே வண்டி திரு அண்ணேரோ வேலையிலே தன்னனம் தன்னனம் தன்னம் தன்ன தன்ன தன்னனம் தன்னனம் நாடு விட்டு புறப்பட்ட வண்டிதரா பொன்னிவள நாடு விட்டு சோழவள நாடு தேடி அவர் வரார பண்டிதரே சோழவள நாடு தேடி சுழருட நாடு தேடி வரார வண்டிதரா சுழருட நாடு தேடி ஓட்டோம் பெரு நிறைய அவரோடோடி வராரே ஓட்டோம் பெரு நிறைய ஓட்டம் பெருநடையா ஓடோடி நாராயே ஓட்டம் பெருநடையா ஓட்டம் பெருநடையா ஊரி குளித்து நாராயே ஓட்டம் சேரநாடு சோழநாடு மாண்டிய நாடு மூவேந்தர்களுக்கு பத்தை கொடுத்து வந்தார்கள். மீண்டும் வரக்கூடிய கிராமத்திற்குரிய மக்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சரி. வீட்டுக்கு வந்து கொடுத்தாங்க. சுவாமி, யாரதே யாருங்க வீட்டுல? ஏப்பா அளப்பு அளப்பு வந்திருக்குதுங்க. அளப்பாப்பா என்னங்க அளப்பழப்பங்கிறானே இழப்பிழப்புங்கிற நீ இழப்பதான் குண்டா. சுவாமி, பாப்பா வாப்பா என்னதே அளப்பு அளப்புங்க. வடநாட்டுல குரடையாசாமி ராமர கவனிச்சியானவங்க பத்திரிகை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மக்கமாருக்கு பட்டம் சூடு விழா. பொன்னாண்டவனுக்கு பட்டம் அழைப்பு விழா என்று ஆமாங்க. வருகிற வெள்ளிக்கிழமை என்று பட்டம் சூடும் விழா. ஆமாங்க. சரி வந்துடும்போ. கண்டிப்பா வந்துருங்க. சாப்பிட்டு பாப்பா. சாப்பாடுங்களா? ஆமாங்க, பசி ஆகுது. வந்ததையுமே சொன்னாங்க மண்டபத்தில் ஏகப்பட்டது கிடக்குது சாப்பிடுன்னு. சாப்பிட்டா சத்தம் போட முடியாதுன்னு சாப்பிடாம விட்டுட்டேன். ஆமாங்க, அது பழக்கம் எப்படியோ அதுதானே பண்ண. அதான் ஏப்பா நீங்க எப்ப வந்தாலும் எதோ பண்ணி வச்சிருப்பீங்க, எனக்கு கொடுப்பீங்க. ஆமா ஆமா கொள்ளு பருப்பும் சோளச்சோறும் அப்படியே பிணைஞ்சு போட்டேன்னா வயிறாறு தின்னுட்டு போவேன். ஒண்ணுமே கொழுப்பருப்பு போடுறீங்களா? பரவாயில்ல பரவாயில்ல சாமி, நீயாவது நினைச்சுக்கிட்டே இருக்கிறிய உண்டு தின்ன வாய்க்கு உணர்த்தி வேணும். இல்லைங்க, நான் எப்பவும் நினைச்சுக்குவேன் யார் வீட்டுல எவ்வளவு தின்னமும். எம்போட வீட்டுக்கு வந்தவி யாரு வந்தாலும் திங்காம போக மாட்டாங்க. இல்ல சாப்பாடுவே பெருசு என்னங்க கை பெருசு அள்ளி வச்சிருவேன். சாப்பிட முடியாம சாப்பிடுவாங்க. ஓடித்தான் தெரியும். சாமி, நீங்க எப்பவுமே அப்படித்தான் கிளவரத்து வீட்டுக்காரர் இருக்கிறாங்களே. அவங்ககிட்ட ஒண்ணும் நிறைய இருக்குது, ஆனா கொடுக்கறதுக்கு மனசு வராது. அதை ஏன் சொல்றீங்க? கவுண்டர் கூட தேவையில்லை, கவனிச்சு நம்ப படு மோசம். ஏய் அவரு மாசம் அவருக்கு என்ன தெரியுது? நல்லது கெட்டது 4 பேர் வந்தா பார்த்து கொடுத்தா தான் 4 பேருக்கு. என்ன பழத்தது 4 ஆள் வந்துட்டு ஒண்ணு சுப்ப ஏன்னா மவராசி இருந்தா ஆமா. என்கிட்ட இல்லையே. இவன் அழகாக மூடி வச்சுக்குவான் முடச்சதில் கொண்டு மகராசி. நீங்க மவராசியா இருக்கத்தான் உங்ககிட்ட ஒண்ணும் இல்லை. அடுத்த வேலை சுண்ணா கொடுக்க மாட்டேன். வேவரிசி மகராசி. மவராசி சாமி, சரி எல்லாம் வந்து சேருங்க. வந்துருங்க பட்டம் சூடு விழாவுக்கு. வந்துடுறோம். எனக்கு சாப்பாடே வேண்டாம், நான் எங்கால் வேற பக்கம் போய் சாப்பிட்டுக்கிறேன். காப்பி தண்ணியாவது ஒரு கிளாஸ் குடிச்சுட்டு அது போய் எனக்கு வைங்க. எப்போ வந்தாலும் இங்க பாரு. ஏன் ஐயோ, எனக்கு நிறைய உனக்கு வச்சு காப்பி ஊத்தலாம்னு ஆசை.
சர்க்கரை இருக்குது, பொடியும் இல்லை. சரி இன்னொரு நாளைக்கு வா. நான் சொன்னது பொய்யா? நம்ம அவராசியா போச்சு, அதனால இதுல பாத்துக்குங்க. இன்னொரு நாளைக்கு வா, ஊத்துறேன். இந்த காப்பிக்கு வேண்டிங்க. சரி போற பக்கம் ஏதாவது குடிச்சுக்கிறேன் போங்க. இப்படி என்று நாடு முழுவதும் தானே பத்திரிகை கொடுத்து வந்தார்கள். ஆமா. அங்குள்ள வீரபாக சாம்பனை அழைத்து 18 கிராமங்கள் 56 பாளையம் பரசாட்டி வந்தார்கள். ஆமா. நாடு முழுவதும் தானே பட்டமளிப்பு விழாவுக்கு அடடா. வந்துவாரி அங்கே வண்ணாராச்சா ஊட்டம்மங்கே மன்னர் பாடைய வரும்போது குருளையாக்கவனது அமரக்கவனிய முன்னோடும் முளையான் என்று இருந்து வாங்க ஐயா என்றல்லவா படைகளை அனைவரும் இவ்வாறு செய்வச்சுதான் அழைச்சான் வரிசை வச்சுத்தான் அழைச்சான் மக்கள் எனக்கு உட்காருங்கோ என்றல்லவா வந்த மக்கள் அனைவரும் உபசாரணை செய்தாரா உபசாரணை செய்தாரே கோருங்கோள் என்று சொல்லி அந்த உபசாரணை செய்தாராம் உபசாரணை செய்தாராம். பொன்னாண்டவருக்குத்தான் ஐயனுடைய போலமோடி பட்டத்தை மகனுக்கு சூடப் போகிறார்கள். ராஜாதி ராஜர்களும் மகடமுடி மந்திரிகள் அத்தனை பேரும் தானே வளநாட்டு அரமனையிலே வந்து அமர்ந்திருக்கின்றார். அம்மா இந்த நேரத்திலே தான் பொறுமை கதவையான பொன்னாம்பல சுவாமியை குளிச்சு வர சொல்லி அம்மா புது வேஷ்டி உண்டானதை கொடுத்துத்தானே கட்டி என்ன இருந்துட்ட போதிலும் தானே நாடாள மன்னர் அல்லவா. அம்மா பொறுமை கதவையான பொன்னாம்பல சாமி இனிமேல் இந்த வளநாட்டுக்கே நாடாளும் மன்னர் என்று சொல்லி 18 அபிஷேகம் எல்லாம் ஆராதனை எல்லாம் செய்து 18 நதிக்கரையிலே குளிச்சு அம்மா பொன்னாம்பலை சுவாமியானவர் தானே குளிச்சோ தலைமூலிகை குங்கும பொட்டு வச்சு அங்க சார்ந்து தலைமூலிகை சந்தேன உழவர்கள் எல்லாம் கவிபாடி அம்மா பொன்னாம்பல சுவாமிக்குத்தான் இந்த பட்டம் சூடும் விழா நடக்கின்றது சுவாமிகளே. அம்மாங்க